ஆசிரியர் போட்டிப் பரீட்சைக்கு தோற்றவுள்ளீர்களா? வினா விடைகள். 1. இலங்கையில் கட்டாயக் கல்வி எந்த வயது வரையிலானது? விடை. 5 வயது முதல் 16 வயது வரை கட்டாயக் கல்வி அமுலில் உள்ளது. 2. இலங்கையின் கல்வி நிர்வாகத்தின் மைய அதிகாரம் எது? விடை. கல்வி அமைச்சு, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். 3வது 13ஆம் அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் கல்வி துறையில் ஏற்பட்ட முக்கிய மாற்றம் என்ன? விடை. கல்வி நிர்வாக அதிகாரங்கள் மாகாண சபைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. 4. இலங்கையில் தேசிய பாடசாலைகள் யாரின் கீழ் இயங்குகின்றன? விடை. கல்வி அமைச்சின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் இயங்குகின்றன. 5. மாகாண பாடசாலைகள் யாரின் கீழ் இயங்குகின்றன? விடை. சம்பந்தப்பட்ட மாகாண கல்வி அமைச்சின் கீழ் இயங்குகின்றன. 6. இலங்கையில் GCE, OL மற்றும் GCE, AL பரீட்சைகளை நடத்தும் நிறுவனம் எது? விடை. பரீட்சைகள் திணைக்களம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ். 7. 1945ஆம் ஆண்டு கல்வி மறுசீரமைப்பை அறிமுகப்படுத்தியவர் யார்? விடை. டாக்டர் சி. டபிள்யூ கன்னங்கரா. 8. மத்திய கல்லூரி, சென்ட்ரல் காலேஜ் அமைப்பின் நோக்கம் என்ன? விடை. கிராமப்புற மாணவர்களுக்கு தரமான இலவச கல்வி வழங்குதல். 9. இலங்கையில் பாடசாலை கல்வி எந்த தரம் வரை பொதுவாக அமைந்துள்ளது? விடை. தரம் 1 முதல் தரம் 13 வரை. 10. 5ஆம் தர புலமைப்பரிசில் பரீட்சையின் முக்கிய நோக்கம் என்ன? விடை. திறமையான மாணவர்களை தேர்வு செய்து சிறந்த கல்வி வாய்ப்புகளுக்கு இணைத்தல். 11. இலங்கையின் கல்விக் கொள்கையில் சமத்துவம் என்பதன் பொருள் என்ன? விடை. அனைத்து மாணவர்களுக்கும் சமமான கல்வி வாய்ப்புகளை உறுதி செய்தல். 12. இலங்கையில் 3 மொழி கல்விக் கொள்கை எதை குறிக்கிறது? விடை. தமிழ், சிங்களம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் கற்பித்தலை மேம்படுத்துதல். 13. பள்ளி அடிப்படையிலான மதிப்பீட்டு முறை, ஸ்கூல் பேஸ்ட் அசெஸ்மெண்ட் SBA என்றால் என்ன? விடை. மாணவர்களின் தொடர்ச்சியான செயல்திறனை பள்ளி மட்டத்தில் மதிப்பிடும் முறை. 14. கல்வி தரத்தை கண்காணிக்கும் தேசிய நிறுவனம் எது? விடை. தேசிய கல்வி நிறுவனம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் (NI). 15. இலங்கையில் தொழில்நுட்ப பிரிவு டெக்னாலஜி ஸ்ட்ரீம் எந்த ஆண்டில் AL இல் அறிமுகப்படுத்தப்பட்டது? விடை. 2003ஆம் ஆண்டு. 16. 1000 செகண்டரி ஸ்கூல்ஸ் புரோகிராம் இன் நோக்கம் என்ன? விடை. கிராமப்புற பாடசாலைகளின் கல்வி வளங்களை மேம்படுத்துதல். 17. கல்வி தகவல் மேலாண்மை முறைமை MS என்றால் என்ன? விடை. கல்வி தொடர்பான தரவுகளை சேகரித்து பகுப்பாய்வு செய்து நிர்வாக தீர்மானங்களுக்கு பயன்படுத்தும் முறைமை. 18. இலங்கையில் ஆசிரியர் நியமனத்திற்கான முக்கிய தகுதி என்ன? விடை. கல்வியியல் டிப்ளோமா அல்லது பட்டப்படிப்பு மற்றும் ஆசிரியர் பயிற்சி தகுதி. 19. பாடசாலை மேம்பாட்டுக் குழுவின் ஸ்கூல் டெவலப்மெண்ட் கமிட்டி பங்கு என்ன? விடை. பள்ளி நிர்வாகம், வள மேம்பாடு மற்றும் சமூக பங்களிப்பை ஒருங்கிணைத்தல். 20. கல்வி துறையில் 2020க்கு பிந்தைய முக்கிய சவால் என்ன? விடை. கோவிட்-19 காரணமாக ஏற்பட்ட கற்றல் இழப்பை ஈடு செய்யும் நடவடிக்கைகள் மற்றும் டிஜிட்டல் கல்வி இடைவெளியை குறைத்தல்.